இதோ பாரு, இதோ இங்க இருக்குல்ல, இந்த ரிசப்ஷனுக்கு நாம கொடுத்த டிசைன் இதுதான். நல்லா இருக்குல்ல? அதே மாதிரி நம்ம உள்ள பாட்டு கச்சேரி வைக்கிறோம் இல்லையா, அதுக்கு இந்த மாதிரி நான் ஸ்டேஜ் செட்டிங் போட சொல்லியிருக்கேன். எப்படி இருக்குன்னு பாரு. ரொம்ப காசு செலவாகும் போல இருக்கே சார். யாருக்காக செலவு பண்றோம் நந்தினி? நம்ம சுரேகாவுக்கு தானே. நம்ம குடும்பத்திலேயே அவ தான் குட்டி பொண்ணு, செல்லம் வேற. அவளோட கல்யாணம் நல்லா கிராண்டா நடக்க வேண்டாமா? கருப்பா, இந்த கல்யாணம் நடந்துடவே கூடாது. நந்தினி, அதை விடு. இத பாரு, சினிமால ஆர்ட் டைரக்டரா ஒர்க் பண்ற ஒருத்தர் தான் இந்த வெட்டிங் பேக்ரவுண்ட செட் பண்ண நான் சொல்லியிருக்கேன். 3 டிசைன் ஜெனரேட் பண்ணி அனுப்பியிருக்காரு. இத பாரு, இது ஒண்ணு பாத்தியா? இது செகண்ட் ஒன். பெட்டர் than this இல்ல? இதுல எது பெஸ்டா இருக்கும் நந்தினி? 3மே நல்லா தான் இருக்கு. உள்ள வரலாமா? அங்கிள் வாங்க. என்னாச்சு? என்ன அங்கிள், எதுக்கு கேக்குறீங்க? நீங்க எப்ப வேணா தாராளமா உள்ள வரலாம். ஆமா, என்ன பெரிய ஆச்சரியமா இருக்கே, 2 பேரும் சேர்ந்து வந்திருக்கீங்க. சார் உட்காருங்க. அம்மா உட்காருங்கம்மா. இருக்கட்டுமா? சூர்யா, உங்ககிட்ட தான் பேச வந்தேன். சொல்லுங்க அங்கிள். நம்ம ஆசைப்பட்ட மாதிரியே உங்க டாடியும் வந்துட்டாரு. கல்யாண வேலையெல்லாம் வேக வேகமா நடந்துட்டு இருக்கு. அதான் இப்ப கூட மண்டபம் டெக்கரேஷன் வேலையா தான் லேப்டாப்ல நந்தினிக்கு டிசைன் காட்டிக்கிட்டு இருந்தேன். நீங்க பாக்குறீங்களா அங்கிள் ஒரு வாட்டி? நோ 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 நோ, இருக்கட்டும் சூர்யா. நான் வந்தது வேற விஷயமா. சொல்லுங்க அங்கிள், வாட் ஹேப்பன்? சூர்யா, நாளைக்கு காலையில கல்யாணத்துக்கு முகூர்த்த கால் ஊன்றோம். பிரம்ம முகூர்த்தத்துல முகூர்த்த கால் ஊன்றதா சுந்தரவல்லி முடிவு பண்ணிருக்காங்க. சோ அப்போ அதுக்காக என்ன இன்வைட் பண்றதுக்காக வந்திருக்கீங்களா? சேச்சே, அப்படி இல்ல சூர்யா. சுந்தரவல்லி உன்கிட்ட கன்சல்ட் பண்ணாம அவ பாட்டுக்கு முடிவு எடுத்துட்டா. இருந்தாலும் உன்கிட்ட தகவல் சொல்லணும் இல்லையா? அங்கிள், இதோ பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட தகவல் சொல்ற மாதிரி என்கிட்ட சொல்றீங்கல்ல? சுரேகா யார் அங்கிள்? என் தங்கச்சி இல்லையா? அவளோட கல்யாணத்துக்கு முகூர்த்த கால் நட போறோன்னு அந்த தகவலை நீங்க சொல்லிதான் நான் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு இல்ல? அதுலப்பா, சுந்தரவல்லிய பத்தி. சரி, டாடிக்காச்சும் இந்த தகவல் சொன்னாங்களா? தாய்க்குளும் முடிவா அவங்க எடுத்துருவாங்க, தகவலை உங்ககிட்ட சொல்லிதான் அனுப்புவாங்கல்ல? சரி, ஓகே. இப்ப நான் என்ன பண்ணணும்? சும்மா பேருக்கு பின்னாடி வந்து நிக்கணும், அவ்வளவுதானே? சூர்யா, கோவப்படாதப்பா. உங்க அம்மாவை பத்தி உனக்கு தெரியாதா? சிம்பிள் மேட்டர் ஆண்டி. இந்த மாதிரி முகூர்த்த கால் நடப்போறோன்னு ஒரு தகவல் நேர்ல கூட சொல்ல வேண்டாம், ஜஸ்ட் ஒரு போன் ஆச்சும். அத கூட செய்ய மாட்டாங்களா தாய்க்குளும்? சூர்யா, தயவு செஞ்சு டென்ஷன் ஆகாத சூர்யா. இது நம்ம வீட்டு ஃபங்க்ஷன். உங்க அம்மா சொன்னதான் வருவியா? நாங்க சொன்னா வர மாட்டியா? சொல்லு. லாஜிக்கலா நல்லதான் அங்கிள் இருக்கு. டோன்ட் வரி, தாய்க்குளம் சொன்னாலும் சொல்லலைன்னாலும் நாங்க வருவோம். தாய்க்குளம் வேணா எங்களை எதிரியா பார்க்கலாம், ஆனா எப்படி பார்த்தாலும் சுரேகா என் தங்கச்சி அங்கிள், என் கூட பிறந்தவன். அவ கல்யாணத்துல நான் செய்ய வேண்டிய கடமைய நான் யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுக்கவே மாட்டேன். நீங்க தைரியமா போங்க. ரொம்ப நன்றி சூர்யா. காலையில 4:45 ரெடி ஆகி வந்துரு. நீயும் தான் நந்தினி, கூட இருந்து எல்லா வேலையும் நீ தான் பாக்கணும். சரிங்கம்மா. டோன்ட் வரி அங்கிள், நாங்க 2 பேரும் தான் என்ன ஆனாலும் முன்னாடி நின்று இந்த விசேஷத்தை நடத்துவோம். நீங்க தைரியமா போங்க. சரி, ஓகே. டேக் கேர். குட் நைட். ஓகே அங்கிள், குட் நைட். குட் நைட். ஓகே சார். ஓகே, பார்க்கலாம். இதை வச்சுக்கோ. என்னங்கம்மா? கல்யாணம் மார்க்கெட்டுக்கு போய் இந்த லிஸ்ட்ல இருக்கிறதெல்லாம் கரெக்டா வாங்கிட்டு வந்துரு. சரியா? சரி. ஏதாவது டவுட் இருந்தா என்கிட்ட கேளு. புரியுதா? எனக்கு ஒரு டவுட் இருக்குமா, இது மாதிரி எப்ப எனக்கு பணம் கிடைக்கும்? இந்தா.
பணம் போதுமா இல்ல இன்னும் கொஞ்சம் வேணுமா? போதுமா? வேணும்னா நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டுக்கிறேன். ஏய் முட்டாள், ராத்திரியில ஃபோன் பண்ணி கேட்டு என்ன திரும்ப வந்துட்டு போயிட்டு இருப்பியா? பத்தலனா கேப்பானாமா.